வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் 843xm டிராக்டர் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட டிராக்டருங்க. பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் ஆப்ஷனோடு வருது. ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்த 843xm பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவில் தான் வந்திருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்டேட் வெர்ஷனில் வந்திருக்குங்க. 4 வீல் டிரைவ் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹெவியாக தந்திருக்காங்க. ஆக்சில்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 855 இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 55 ஹெச்பி வரும் இல்லையா, அந்த இன்ஜின் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதோட ஹெச்பின்னு பார்க்கும்போது இப்போ 843xmல கொடுத்துருக்கிறது 45 ஹெச்பி இன்ஜினுங்க. ஸோ அது சிசியை குறைச்சி வந்து கொடுத்துருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மல் 2 டீசல் ஃபில்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் ஃபில்டருங்க, வாட்டர் செப்பரேட்டர் இது வந்து தந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் மெயின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் கிளச்சு வருதுங்க. இந்த ரொட்டோவேட்டர் இதுக்கெலாம் வந்து பயன்படுத்திக்கலாம், ஈஸியாக இருக்கும். அடுத்து கிளச்சு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குங்க, நல்லா அமுத்திக்கலாம், ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ இதில் டயர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.3க்கு 20ங்கிற சைஸில் வருதுங்க 4 வீல் டிரைவு. அடுத்து ரியர் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 சைஸ் டயர் தான் வருது. ஸோ மைலேஜுக்கு ஓரளவுக்கு இந்த சின்ன டயர்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஸோ அடுத்து கேபின் பார்த்துடலாம். கேபின் பார்த்திங்கன்னா நார்மல் அந்த எஃப்இ சீரீஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தந்திருக்காங்க. இங்கே கன்சோல் மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இது தான். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் கேஜிங்க. ஸோ அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேட்ரி இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் இதுங்க. ஸோ நார்மல் எல்லா இதுலேயும் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்பயும் போல் ஸ்டேரிங்லேயே ஹாரனுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் லோ ஹைங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிடிஓ லிவருங்க, டபுள் கிளச் லிவரு. ஸோ அது ஈஸியாக அப்படி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக இருக்குங்க, டைட்டாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது கிளச்சு. அடுத்து இது பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவ் லிவருங்க. ஸோ மேலே இழுத்திங்கன்னா 4 வீல் டிரைவ் எங்கேஜ் ஆயிரும், கீழே அழுத்திங்கன்னா டிஸ்என்கேஜ் ஆயிருங்க. ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா பிடிஓ லிவருங்க. 540 ஆர்பிஎம்மில் எங்கக்கூடிய பிடிஓ தந்திருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 4 கீர், ஒரு ரிவர்ஸ் இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 8 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஆப்ஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற லிவருங்க. நம்ம டிராஃப்டிங் லிவரு எல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கிளர்ச்சி ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே கால் வச்சா போதுங்க, அந்தளவுக்கு இருக்குது கிளர்ச்லாம். ஸோ அடுத்து கீ பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா பிரேக்குங்க, நல்லாயிருக்கு. பிரேக்குமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ சைடு கியருங்க, இன்னும் மெயினாக பார்த்திங்கன்னா சைடு கியர் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்வராஜ் வச்சுருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த எஃப்இலாம் வச்சுருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரு கியராக தான் இருக்கும். ஸோ இப்போ சைடு கியர் வேணுன்னா இந்த ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 45 ஹெச்பி கேட்டகரி வருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 855 இன்ஜின் சொன்ன மாதிரி. ஸோ இன்ஜினும் அந்த 855ஓட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே இருக்குங்க. ஸோ அடுத்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் சாக்கெட், அதாவது சார்ஜர் இருக்குது, வேணால் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். டாப் லிங்க் இருக்குங்க. ஸோ இதில் வேணால் நம்ம டேரெக்ஷன் கண்ட்ரோல் வால்வும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி தந்திருக்காங்க. ஸோ ரொம்ப இந்த நார்மல் ரிடக்ஷன் பார்த்திங்கன்னா புல்கேர் ரிடக்ஷன் தான். ஆயில் பிரேக் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க. பிடிஓ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 540 ஆர்பிஎம்மில் எங்கக்கூடிய பிடிஓ தந்திருக்காங்க. ஸோ இதில் வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் அந்தளவுக்கு இல்லைங்க. நார்மலாக எல்லா டிராக்டர்லேயும் வர மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பம்புங்க, பவர் ஸ்டேரிங்க்கு ஒரு பம்பு, ஹைட்ராலிக் பம்புக்கு ஒரு பம்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே ஒரு நார்மல் இதில் 4 வீல் டிரைவ் வச்சு எந்தளவுக்கு வந்து காம்பேக்டாக பண்ண முடியுமா பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் லாக் இருக்குங்க. ஸோ நம்ம அதாவது சேத்துல வந்து ஒரு டயர் சிக்கிட்டு இன்னொரு டயர் மட்டும் ஃப்ரீயாக சுற்றும். ஸோ 2 டயரும் ஒரே டைமில் சுற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியல் லாக்கை யூஸ் பண்ணி சுற்ற வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிராக்டர் டக்குன்னு மேலே வந்துடுங்க. ஸோ இந்த வண்டியை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.